ஸோ இங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு யார் அதிகமா போவாங்க சொல்லுங்க? அம்மாக்கள் மட்டும் தான் போவாங்க. அப்பா வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு. எனக்கு பர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் எதிர்பார்க்கும். ஏன்னா, அவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. என்ன குழந்தை என்ன பண்ணாலும், சரி நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. ஆனா, அம்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்படியா? சரிங்க நான் இவன்ட்ட இப்பயே சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன இது பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மனசுல என்ன இருக்குன்னா, அப்பா வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஆனா வந்து எப்பவுமே நீங்க போவே மாட்டீங்க. அம்மாவ மட்டும் அனுப்பிச்சுடுவீங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டிஃபெண்டிங் பண்ணுவாங்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா வந்து, அப்பா வந்து எப்பவுமே போறதே இல்ல. எந்த ஒரு இடத்துலயுமே. ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடுறதுனாலும் போறதில்ல. ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் போறதில்ல. எப்பவுமே அப்பாவே போறாங்க, அம்மாவே போறாங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை ஒரு அம்மாவோட ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல. உங்களோட தான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அடுத்த வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ ஒரு 2 ஹவர்ஸ் பெர்மிஷனாவது கேட்டு, நீங்க போங்க. அந்த ஸ்கூல்ல என்னென்ன இருக்குன்னாவது நீங்க கேளுங்க. சி ஸ்கூல்ல உங்க குழந்தை போயி நல்லா படிச்சு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா தான் நான் போய் நிப்பேங்கிறதெல்லாம் தப்பு. அந்த ஸ்கூல்ல என்னென்ன இருக்கு? என்னென்ன செய்றாங்க? அப்படின்னு சொல்லி தான் நீங்க கணிக்கணுமே தவிர, ஸ்கூல்னால வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப பெருசாலாம் மேல போறது கிடையாது. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்கூல்ல போயிட்டு நல்லா டிசிப்ளினா இருந்துட்டானா, அப்படி டிசிப்ளினா இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு தான் இருக்கோம். யாருமே பிசினஸ் பண்றது இல்ல. ஏன்? ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒபீடியன்ட்டா இருக்க, ஒழுக்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போற ஒரு மெஷினா மட்டும் தான் மாத்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அங்கேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்?